நதிநீர் இணைப்பு பற்றி குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியது. சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேர நன்னாட்டிலம் பெண்களுடனே சுதந்திர தெலுங்கினர் பாட்டிசைத்து தோணிகளோடு விளையாடி வருவோம் என்று தேச ஒற்றுமையை கொண்டாடிய மகாகவி, வங்கத்தில் ஓடிவரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம் என்று நதிகளை இணைப்பதை பற்றி கனவு கொண்டார். அந்த கனவு மெய்ப்பட வேண்டுமென்பதே எனது கனவும் ஆகும் என்று குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். உலகின் பரப்பளவில் பாரதத்தின் நிலப்பரப்பு 2.4% மட்டுமே. ஆனால் உலக மக்கள் தொகையில் 18% பேர் இந்த மண்ணில் வாழ்கிறோம். உலகில் நல்ல நீர் ஆதாரம் 4% மட்டுமே பாரதத்தில் இருக்கிறது. குஜராத்தின் கட்ச் பகுதியில் நிலத்தடி நீரின் உப்புத்தன்மை நர்மதா திட்டத்தால் மாறியிருப்பதை கண்டேன். இமாலயத்தில் பிரம்மபுத்திரா நதியின் உபரி நீரை கங்கையை வந்தடைய மனாஸ், கங்கோஸ், தீஸ்தா இவற்றுடன் கங்கையை இணைக்க வேண்டும். 30 நதிகள் இணைப்பின் ஒரு பகுதியாக கென் பெட்வா நதிகள் இணைப்பு திட்டம் 44,605 கோடி செலவில் நடைபெற்று வருகிறது. திமுக தொடங்கிய அகழாய்வு பணியை புதிய அரசும் தொடர வேண்டும் என மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். மலையடிப்பட்டி அகழாய்வு. தென்காசி மாவட்டம் மலையடிப்பட்டி கிராமத்தில் தமிழக அரசு தொல்லியல் துறை மேற்கொண்ட கள ஆய்வுகள் மற்றும் அகழாய்வில் சுமார் 2500 ஆண்டுகள் பழமையான சங்க காலத்தைச் சேர்ந்த சதுர வடிவ செங்கல் படிக்கிணறு கண்டறியப்பட்டுள்ளது. இது தமிழக தொல்லியல் வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல் ஆகும். இதன் கள ஆய்வை தொடர்ந்து மேற்கொள்ளவும் புதிய அரசை மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். ஐ.நா. பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தரமில்லா உறுப்பு நாடுகளுக்கான போட்டியில் இந்தியா, தஜிகிஸ்தான் போட்டி. மொத்தம் 15 நாடுகளை உள்ளடக்கிய ஐ.நா. பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா இதுவரை 8 முறை நிரந்தரமில்லாத உறுப்பினராக இருந்துள்ளது. கடைசியாக 2021-22 காலகட்டத்தில் இப்பதவியை இந்தியா வகித்தது. 2028-29 ஆண்டுக்கான ஐ.நா. பாதுகாப்பு கவுன்சில் நிரந்தரமில்லாத உறுப்பு நாடுகளை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் நடைபெற உள்ளது. இதில் ஆசிய பசிபிக் பிரிவில் ஓரிடத்துக்கு இந்தியாவும் தஜிகிஸ்தானும் போட்டியிடுகின்றன. இந்தியா மற்றும் பிரிட்டன் இடையிலான வர்த்தக ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்துக்கான பேச்சுவார்த்தை 2021 ஆண்டு இந்தியா பிரிட்டன் மேம்படுத்தப்பட்ட பொருளாதார உறவு மற்றும் 2030 இலக்கு நோக்கிய திட்டத்தின் கீழ் தொடங்கியது. 14 சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு 2025 மே மாதத்தில் ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டது. அதன்படி 2025 ஜூலையில் லண்டனில் ஒப்பந்தம் கையொப்பமானது. இதனுடன் தொடர்புடைய சமூக பாதுகாப்பு ஒப்பந்தம் 2026 பிப்ரவரியில் கையெழுத்தானது. இந்தியா மற்றும் பிரிட்டன் இடையிலான 2025 மே மாதத்தில் தொடங்கப்பட்ட இந்த விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தமானது ஜூலை 15, அதாவது இன்று முதல் அமலுக்கு வருகிறது. இதன்படி 99% இந்திய பொருட்கள் பிரிட்டன் சந்தையை வரியின்றி அணுகும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. இன்றைய திருக்குறள். நிலவரை நீள்புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேள் உலகு. அதாவது, இந்த உலகம் இருக்கும் வரையிலும் அழியா புகழைச் செய்தால் அந்த வானுலகம் புகழ் செய்தாரை போற்றுமே தவிர அந்த தேவரை போற்றாது என்பதே இதன் பொருள். அதிகாரம் புகழ். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்துக்கான ஒப்பந்த புள்ளி வெளியீடு. 755.83 கோடியில் 4,41,667 மோதிரங்கள் வாங்க திட்டமிடப்பட்டுள்ளது. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை முன்னாள் முதல்வர் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15 முதல்வர் விஜய் தொடங்கி வைக்க உள்ளார். இதற்கான ஒப்பந்த புள்ளியை தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் கழகம் முறைப்படி வெளியிட்டுள்ளது. சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு அனில் மேனன் பயணம். அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பான நாசா விண்வெளி வீரரும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவருமான அனில் மேனன் ரஷ்ய விண்வெளி வீரர் மற்றும் வீராங்கனையுடன் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு புறப்பட்டார். கஜகஸ்தானில் உள்ள பைகானூர் ஏவுதளத்திலிருந்து ரஷ்ய விண்வெளி முகாமையான ராஸ்காஸ்மாஸின் சோயுஸ்
MS-29 விண்கலம் மூலம் புறப்பட்டனர். அவருடன் ரஷ்ய விண்வெளி வீரர் பியோட்டர் டுப்ரோவ், அந்த நாட்டு விண்வெளி வீராங்கனையான கிகினா ஆகியோரும் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு புறப்பட்டனர். இதுவே அனில் மேனனின் முதல் முறை விண்வெளி பயணமாகும். இவர்கள் அனைவரும் சுமார் 8 மாதங்கள் தங்கியிருந்து பணியாற்றுவர். அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இவர்கள் பூமிக்கு திரும்ப திட்டமிடப்பட்டுள்ளது. அனில் மேனன் அமெரிக்காவில் பிறந்தவராயினும் அவரது தந்தை கேரளத்தையும் அவரது தாய் உக்ரைன் நாட்டையும் சேர்ந்தவர்கள் ஆவர். அனில் மேனனின் இந்த விண்வெளி பயணம் கடந்த 2024ஆம் ஆண்டு தொடங்கியது.